ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और संसार का उद्धार करता यीशु मसीह के बहुमूल्य உங்கள் नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम की अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேத வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हम बहुत ही आनंदित होते நாம் हैं. இன்றைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாமா? क्या हम आज के वचन की ओर जाएंगे? ஆயத்தமா இருக்கிறீங்களா? क्या सब तैयार हो? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் हर एक दिन உங்களோடு பேசிக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर आपसे बातें அந்த कर रहा வார்த்தை है. வீணல்ல, वो वचन व्यर्थ नहीं है. நிச்சயம் நிறைவேறும். निश्चय वो पूरा होगा. வாசிக்கலாமா? पढ़ेंगे. உபாகமம் व्यवस्था विवरण 23 அதிகாரம் उसका 23 चैप्टर 5 சொல்லப்பட்டிருக்குது. उसका 5वां वचन में உன் कहा गया है தேவனாகிய கர்த்தர் तेरा परमेश्वर यहोवा அந்த சாபத்தை उस श्राप को உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். उसे आशीष में बदल दिया है. என்ன வார்த்தை இல்லையா? क्या अच्छा वचन है. இங்க சொல்லப்பட்டிருக்குது, इसमें कहा गया है உன் தேவனாகிய கர்த்தர் तेरा परमेश्वर அந்த यहोवा சாபத்தை उस श्राप को எதா மாத்தினாரா? किसमें बदल दिया? ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். उसे आशीष में बदल दिया நான் है. சொல்லட்டுமா? हम कहते हैं இன்றைக்கு आज நீங்க ஒருவர் நினைக்கலாம், शायद आप सोच सकते இல்ல हो யாரும் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், किसी ने या फिर आपको நீ ஒரு कहा होगा சபிக்கப்பட்டவன், तू श्रापित है. நீ சாபமானவன், तू शापित है. உடைய குடும்பத்துல சாபம் तेरे இருக்கிறது, परिवार में श्राप है. உடைய லைஃப்ல சாபம் तेरे இருக்கிறது, जिंदगी में श्राप है. இதெல்லாம் சொல்லி இருக்கலாம். ऐसा शायद कहे அத பத்தி होंगे. கவலைப்படாதங்க, उसके बारे में चिंता न நன்றி करो. சொல்லுங்க, धन्यवाद कहो. தேங்க்யூ சொல்லுங்க. धन्यवाद कहो. ஆனா வேதம் சொல்லுகிறது, लेकिन शास्त्र कहता है, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता அந்த है சாபத்தை उस श्राप को அவர் ஆசீர்வாதமாக மாற वो பண்ணினார். आशीष में बदल दिया உங்க है. வாழ்க்கையில என்ன சாபம்னு சொன்னாங்களோ, आपके जीवन में जो कार्य को श्राप के तौर पर कहा நீ ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொன்னார்களோ, तो अनलकी है करके कहे होंगे. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता நான் है அதை என்ன செய்வேன், நான் ஆசீர்வாதம் மாற பண்ணுவேன். उसे मैं आशीष में बदल दूंगा. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில आज आपके जीवन में எல்லா காரியத்தையும் सारे कार्य ஆசீர்வாதமாக மாற वो பண்ணுவார். आशीष में बदल அது देगा. நடக்கும். वो होगा. நீங்க கையுடைய வேலையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். जो हाथ रखोगे उस काम में एक आशीष நீங்க होगा. பிரயாசப்படுகிற காரியத்துல ஆசீர்வாதம் जो இருக்கும். कार्य में आप कोशिश करते हो उसमें आशीष होगा. எதுல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறீங்களோ, इसमें मुझे आशीष नहीं है करके जिसमें आप तरस रहे எனக்கு हो. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, मुझे बच्चे का भाग्य नहीं எனக்கு है. எதிர்காலம் இல்லையே, मेरा भविष्य करके எனக்கு कुछ ஒரு नहीं வேலை है. இல்லையே, मुझे काम नहीं है. எனக்கு ஒரு வியாபாரம் இல்லையே, मेरे पास एक धंधा नहीं எனக்கு है. ஒரு வருமானம் இல்லையே, मुझे एक आमदनी नहीं அப்படி है. யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ऐसा सोच रहे हो. அது எல்லாவற்றையும் वो सब कुछ இந்த நாள்ல इन दिनों में ஆசீர்வாதமா மாற वो பண்ணுவார். आशीष में बदल देगा. கலங்காதீர்கள். व्याकुल मत நாம் होइए. செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக आपके செபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना करते என் हैं. வாழ்க்கை சாபமா இருக்கிறது, मेरा जीवन शापित है. என் வாழ்க்கையில ஒரு சோத்திரம் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே मेरे जीवन में आशीष नहीं है. என்று உடைய பிள்ளை யோசித்துக் கொண்டு இருக்கலாம். ऐसे आपके बच्चे सोच रहे நீ சொன்ன होंगे. வார்த்தையின்படியாக आपने जो वचन कहा எல்லா उसके अनुसार சாபத்தை सारे श्रापों ஆசீர்வாதம் மாற को பண்ணும். आशीष में बदल நீ दीजिए. சாபத்தை மாற்றுவதற்காகத்தான் आप श्राप को बदलने அந்த के लिए சிலுவையில் ரத்தம் उस சிந்தினீர், क्रूस पर लहू बहाए. சிறுவங்களுக்காக மரித்தீர். आपने क्रूस पर मरा அந்த हमारे வல்லமை लिए. இறங்கி उस सामर्थ से எல்லா उतरकर சாபம் மாறி सारे श्राप बदलकर ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக செபிக்கிறேன். आशीष को ले आने के लिए हम प्रार्थना அப்படியே करते हैं. செய்யும். वैसे ही कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.